ஒரு சபரினா நான் ஒரு மூட்டு தசையினை பற்றி சொன்ன மாதிரி ரொபோட்டாலஜிஸ்ட். இப்போ இந்த மூட்டு தசையினை பற்றி சொன்ன விழிப்புணர்வுக்காக நிறைய நோய்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம பேச போகிற இந்த மூட்டு தசையினை பற்றி நோய்கள், முடக்குவாதம் போன்ற நோய்கள் இருக்கவங்களுக்கு நாள் பட அது பல வருஷமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆக்கலாம் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு பல வருஷமாக இப்போ முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக 3 வகையான பிரச்சனை வரலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், அது ஒரு பக்கம் ஃபுல்லாக கை கால் வரல, ஒரு சைட் ஃபுல்லாகவே செயலிழந்து போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போன்ற ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வரலாம். மூணாவது சில பேருக்கு ரேராக கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சார் இது எல்லாமே ரொம்ப ஒரு பயப்படுற நோயாக இருக்குது, இதெல்லாம் வயசானவங்களுக்கு தானே வரும். இந்த முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு இந்த நோய் வருமானு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்கும் வரப்போகிறது இல்லைங்க. யாருக்கு இது மெயினாக வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு தசை நோய்கள் இருக்கவங்க அதற்கான வைத்தியம், அதற்கான மருந்துகளை எடுக்காமல் ஜஸ்ட்டு வலி மாத்திரை மட்டும் போட்டு அந்நேரத்துக்கு மட்டும் ஒரு தீர்வு தெரிவிக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூட்டு தசை வைத்தியம் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு மூக்கை மட்டும், அந்த மூட்டு வலியை மட்டும் குறைக்காமல் இந்த உடல் உறுப்புகள் பாதிப்பையும் குறைக்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கான வைத்தியத்தை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மூட்டு வலி மட்டும் சரியாகாமல் இந்த 4 பட பிரச்சனை சொன்ன முடியாது, அந்த 3 முக்கியமான பிரச்சனைகள் இது வரதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டாவது ரிஸ்க்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால். இப்போ இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு நார்மலாகவே இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம். கூடவே அவங்களுக்கு இந்த முடக்குவாதம் போன்ற பிரச்சனையும் இருக்குன்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுது. அப்போது இந்த முடக்குவாதம் இருக்கவங்க என்ன பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த 3 பிரச்சனையுமே அவங்க பாரமாக பார்த்துக்கணும். இல்லை வந்துருச்சு அப்படின்னா அதை நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கணும். சரிங்களா? மூணாவது ரிஸ்க்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தூக்கம் சரியாக இல்லாதவங்க, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்க, கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் பண்ண முடியல, கொஞ்சம் கூட ஒரு ஆக்டிவான விஷயம் இல்லாதவங்க, சரியான உணவு பழக்கம் இல்லாதவங்க, இல்லைன்னா இந்த மது பழக்கம் இல்லை ஸ்மோக்கிங். சரிங்களா? முக்கியமாக இந்த ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த ரிஸ்க்கு ஹை ஆகிடும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இல்லாதவங்களுக்கு இந்த முடக்குவாதம் கூடவே இருக்குது அப்படின்னா இந்த ரிஸ்க்கு வரதுக்கான ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அப்போது முக்கியமாக இந்த முடக்குவாதம் இருக்கவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். கரெக்டான தூக்கம் இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாக இருக்கணும், சரியான உணவு முறை இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா அப்போ அங்கே அடுத்த கேள்வி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்களுக்கு மூட்டு வலிலாம் இருக்குது சார், எப்படி சார் எங்களால் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதற்குலாம் இதற்கான நம்ம வைத்தியம் தொடர்ந்து பண்ணணும். பண்ணும்போது அந்த நோயோட மூட்டு வலி குறையும் போது அந்த நம்மளோட ஆக்டிவாக இருக்க முடியும். இன்டெரக்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன 3 காம்ப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரோக்கு இல்லை மாரடைப்பு இது போன்ற பிரச்சனை வரானே பார்த்துக்க முடியும். நன்றி.